பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 30:11 வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்ல, அந்த காரியத்தை மாற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். இந்த வார்த்தையை தாவீது பக்தன் தான் சொல்லுகிறார். எப்பொழுது நம்முடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். இதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். அப்போ நாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அந்த காரியத்துக்கு பதில் வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு அவரிடம் கெஞ்சும் போது நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அண்ணாளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் எத்தனையோ பேர் அவளை அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவள் குழந்தை இல்லையேன்னு ஹஸ்பண்ட்கிட்ட கூட சொல்கிறா. இப்படி அவளும் புலம்பிக்கிட்டு தான் இருந்திருப்பா. ஆனால் கர்த்தரை நோக்கி அவள் கூப்பிட்டு கெஞ்சி அவள் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் தான் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்கள் புலம்பலை மாற்றுவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.